பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து அவருடைய சித்தம் என்ன என்பதை அன்றைக்கு பவுல் கேட்டது போல நாமும் ஒவ்வொரு முறையும் அவருடைய சித்தத்தை கேட்டு அதை அறிந்து அதை மனதில் வைத்து நம்ம அதை கைக்கொள்ள ஆவியான உதவி செய்கிறார் இல்லையா? அதுக்காக தான் இந்த தியானத்தை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். We are meditating from the book of Acts chapter 9 verse 6. And through that verse, we could understand the will of God and plans about our ministry and our life. நம்ம எதிர்காலத்தை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம ஊழியத்தை குறித்து பல திட்டங்களையும் சித்தங்களையும் நாம் அறிந்து கொள்கிறோம். இவைகளுக்காக கர்த்தர் கொடுத்ததான இந்த பாக்கியத்துக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இப்பொழுதும் கூட அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? Acts chapter 9 verse 6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த வேத வாக்கியத்தில் மிக தெளிவாக பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். மனிதராகிய நான் ஒரு காலகட்டத்தில் ரட்சிப்புக்கு முன்பாக, அதாவது ரட்சிப்பை அடைந்து முன்பாக, இயேசுவின் ரட்சிப்பை, அந்த கிருபையாக பெற்ற அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பதாக உங்களில் ஒருவனைப் போல தான் பலவிதமான இருளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தேன். பலவிதமான தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்களில் மனப்பூர்வமாக ஈடுபட்டு இருந்தேன். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். தேவரே, நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். இந்த ஆலோசனை கேட்டு நடப்பீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவன் எதை ஷேர் பண்ண மாட்டார். அதாவது அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் கண்டு கொள்ளலாம். When you read book of Isaiah chapter 42 verse 8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கோடேன். அவர் சொல்ல ரெண்டு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க. ரெண்டு காரியம். அது என்ன சித்தம்? முதலாவது, என் மகிமை வேறு ஒருவனுக்கு நான் கொடேன். He will not give his glory to any human beings in the world. ஒரு மனுஷனை ஒரு லிமிட்டோடு தான் ஆண்டவர் வச்சிருக்கார். என் மகிமை வேறு ஒருவனுக்கு கூட. ரெண்டாவது இன்னொரு ஒரு காரியம் சொல்றாரு, என் துதியை விக்கிரங்களுக்கு கூட. இந்த ரெண்டு காரியத்தை மனதில் வைங்க. எது தேவ சித்தம்னா அவரை தவிர வேறு யாரையும் நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல படிப்பை தந்திருக்கிறார். ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் த wonderful education we people have received so far, and especially money related things, பண சம்பந்தப்பட்ட காரியங்களே உங்களை நல்லா உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்ல பதவி பொசிஷன் தந்திருக்கிறார். இப்படி பல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் தந்திருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் அவர் இங்கே சொல்கிறார், என் மகிமை வேறு ஒருவனுக்கு கூட. ரெண்டாவது, என் துதியை நான் விக்கிரங்களை கூட. இதில் ரொம்ப கவனமாக இருப்பார் கர்த்தர். இதில் ரொம்ப அவர் நீதியாக பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இதை தவிர மட்டும் செஞ்சிடாதீங்க. எவ்வளோதான் தேவன் தமது ஊழியர்களை காற்றாவும் தன்னுடைய தூதர்களை அக்கினி ஜுவாலையாகவும் தேவன் எங்களை பயன்படுத்தினாலும் எல்லா மகிமையின் துதியும் கர்த்தருக்கு தான் போகணும். இதில் தவறினவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி இம்மிடியேட்டாக அதே த சேம் மூமெண்ட் சொல்லுவாங்க. அச்சனமே அவர்கள் வாழ்க்கையில் அழிவை சந்திச்சிருக்காங்க. இதை நான் ஒரு உதாரணங்களை சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? Acts chapter 12 verse 23. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். என்ன ஒரு பரிதாபமான முடிவு பாருங்க. அந்த ஏரோது ராஜாவுக்கு நடந்தது என்னன்னா, அவன் மூலமாக தேவன் தன் சத்தத்தை மகிமைப்படுத்தினார், தன் வார்த்தையை அனுப்பினார். ஜனங்கள் எல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, புகழ்ந்துட்டாங்க. உடனே அவன் என்ன செய்தானா, தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் அவன் துன்மார்க்கமான ஒரு செயலை செஞ்சதுனால என்ன ஆயிட்டு, கர்த்தர் தன் தூதனை அனுப்பி அவனை அடிக்க பொழுப்புடுத்து செத்தான். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு படிப்பில் ஒரு உயர்வை, பணத்தில் ஒரு உயர்வை, பதவி பட்டம், இப்படி பல நல்ல உயர்வை, அதிகாரத்தை எது கொடுத்துருக்கிறார்னா, நீங்கள் புழுப்புடுத்து சாக அல்ல, உங்களால் அநேகர் வாழ வேண்டும். அதாவது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி சாக பிறந்ததாக நினச்சி தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லையே, தங்களை நேசிக்க ஆட்கள் இல்லையே, தங்களை விசாரிக்க ஆள் இல்லை என்று சொல்லி சில மனிதர்கள் அழிவை நோக்கி அல்லது தற்கொலைங்கிற தவறான முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனுஷர்களெல்லாம் தடுத்து நிறுத்துவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்க செய்திகள் தான். யார் இந்த ஆத்துமாக்களை மீட்டெடுக்க முடியும் கேட்டிங்கன்னா, இயேசுவை தவிர வேறு யாரையும் மகிமைப்படுத்தாதவர்கள் தான் இந்த நல்ல பணியை செய்ய முடியும்.
பூமியில் இதுவரைக்கும் நடந்து வந்த அந்த நாட்கள் வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை மகிமைப்படுத்தினவர்கள் காணாமல் போயிருக்காங்க. ஆதியாம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசித்தீங்கன்னா தங்களுக்கு பேருண்டாக கோபுரத்தை உண்டு பண்ணினார்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி திருத்துவதேன்னு சொல்றார், நாம் போய் அவைகளை சிதற பண்ணுவோம் சொல்லி சிதைத்து போடுகிறார். he was destroy such things. அதனால் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் அழிவுக்கு காரணம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்குது என்னென்னா, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நீங்கள் மனுஷருக்கு செலுத்தி கொண்டு இருக்கீங்க. அதனால நீங்கள் எந்த மனுஷனுக்கு மகிமை செலுத்துறீங்களோ அவனும் காணாமல் போயிடுவான். ரெண்டாவது, அதுகளை செய்கிற நீங்களும் கூட இல்பொருளாய் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம். இந்த பைபிளில் சொல்லதை நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் செய்ய சித்தமாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு நோ த வில் ஆஃப் காட், டு யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை நடக்க விரும்புகிறீங்களா, இன்றைக்கே இந்த மனுஷனை புகழ்றதெல்லாம் நிறுத்துங்க. எவ்வளோதான் நாங்கள் வரங்கள் வல்லமையில் நிரம்பி இருந்தாலும் நாங்களும் ஒரு பாத்திரமே, நாங்களும் தேவனுடைய கருவிகள் மாத்திரமே. மகிமையின் துதியும் கர்த்தருக்கு உண்டாகும். ஆனால் யார் மூலமாக உங்களுக்கு நன்மை நடந்ததோ அதை நினைத்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தினா அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா 10 குஷ்டரோகிகள் சுகமாகி அதில் ஒருவன் மாத்திரம் அந்தபோது மற்ற 9 பேர் எங்கன்னு கர்த்தர் துக்கப்பட்டார். ஏன் துக்கப்பட்டார்னா, அந்த 9 பேர் சாத்தானுக்கு மகிமை செலுத்தியிருப்பாங்க, ஒருவேளை மனுஷன் பின்னாடி போயிருப்பாங்க. அதுதான் தேவன் துக்கப்பட்டார். அதனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மகிமையை தயவு செய்து கர்த்தருக்கு மாத்திரம் செலுத்துங்க. அவரே எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரர். ரெண்டாவதாக அவர் சொல்கிறாரு, என்னுடைய மகிமை வேறு ஒன்றுக்கு கூட, என் துதியை விக்கிரங்களுக்கு கூட. இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைங்க. ஏன்னா அந்த பயங்கரமான சாபத்திலேருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து கொண்டு வந்தனால தான் சொல்கிறேன், தயவு செய்து விக்கிர ஆராதனை எந்த வகையிலும் நீங்கள் செய்யாதீங்க. அது உங்கள் வீட்லேயோ அல்லது உங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது இவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்கணும், இதனால் நமக்கு சொத்து கிடைக்கும், இதனால் நமக்கு 4 பேர் ப்ளீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தயவு செய்து விக்கிர ஆராதனை பண்ணாதீங்க. ஏன்னா விக்கிர ஆராதனை கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. விக்கிரங்கள் கூண்டோடு ஒளிந்து போகும்னு கர்த்தர் ஏசாயாவில் சொல்லியிருக்கார். அந்த காலங்கள்லாம் தொடங்கிட்டுங்க. இன்றைக்கி பல இரத்த பழிகளை குறித்து கர்த்தர் விசாரிப்பாராம். இன்றைக்கி நடந்து கொண்டிருக்க காரியங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வேதனை. மறுபடியும் சொல்கிறேன், விக்கிரங்களுக்கு அவர் மகிமையை துதியக்கூடாது. அப்படிப்பட்ட வைராகியம் உள்ள கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது நம்ம கண்டுகொள்ளலாம். 1 Samuel chapter 5 verse 4. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தங்களுடைய விக்கிர கோவிலில் கொண்டு போய் வச்சாங்க. அப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா, அவைகளுடைய தலையும் கைகளும் உருண்டு போயிட்டு சுக்குநூறாக உடைந்தது. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, என் அன்பானவர்களை, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையானால் நீங்களும் நானும் புதிய ஏற்பாடின்படி புதிய உடன்படிக்கை பெட்டிகளாக இருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தர் மேலே உண்மையான விசுவாசமும் பரிசுத்த ஜீவியமும் தேவனோடு இருக்கிற உறவும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் அல்லது யாராவது உங்களை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி, அவைகள் நிர்மூலமாகும் என்பதை மறந்துடாதீங்க. ஆகவே நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவரீர் இன்னும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒரு சிலர் மதியனமாக இன்றைக்கு தெய்வமல்லாதவர்களை குறித்து ஓப்பனாக பேசிட்டு அதுக்கான சட்ட ரீதியான காரியங்கள் வரும்போது அன்கண்டிஷனல் மன்னிப்பு போய் கேட்டு மானத்தை வாங்கினவர்கள் உண்டு. அதாவது அவர்கள் ஆத்மா தேவனோடு இல்லை, மரித்து போனார்கள் போல. அதனால் இன்றைக்கும் கூட உங்களுக்காக நான் சொல்கிறேன், புத்தீனமாய் பேசவோ புத்தீனமாய் நடக்கவோ கர்த்தர் நமக்கு வரங்களை தரலை, அபிஷேகத்தை தரலை. உங்கள் நலனுக்காக சொல்கிறேன், வைராகியமாய் கர்த்தருக்காக நில்லுங்க. காலம் வரும், உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிற்க வைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த சாத்தானுடைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் உருண்டு போகும், நிர்மூலமாகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஜபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜபிக்கிற யாவரும் உடைய சித்தத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்யும். நீ சொன்னீர், என் மகிமை வேறு ஒன்றுக்கும் கூட. எவ்வளோ வரங்கள் வல்லமைகள் எவ்வளோ அற்புத சாட்சிகளை எங்களை கொண்டு நீ எழுப்பினாலும் நீதான் மகிமைக்கு பார்த்துறப்பா. நாங்கள் உங்களுடைய கருவிகள் தான் என்பதை மக்களும் புரிந்து கொள்ளட்டும். விசேஷமாக ஊழியம் செய்கிறவங்க அது புரிந்து கொள்ள தயவு பண்ணும். ஒரு நாளும் நான் பண்ண என்று சுயத்தில் சார்ந்து தன் வாழ்க்கை நரைத்து போய்விடாதபடி உன் சித்தத்தை செய்ய அருள்த்தார்.
விக்கிரங்களுக்கு நான் புதிய குடைன்னு என்று சொன்னேன். ஆக இயேசுவும் ஒன்றும் சொல்லிட்டு இன்னைக்கு புத்தீனமாய் பேசுகிற அல்லது நடக்கிறவர்களை மன்னித்து இயேசுவை அன்று ரட்சிக்கர் இல்லை, மெய்யான தெய்வம் இயேசுதான் என்பதை யாரும் அறிந்து அறிக்கையிட உதவி செய்யும். தாகோன் தலைகள் கைகள் உருண்டது போல இன்றைக்கு சுவிசேஷ பிரபலத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாய், இந்த வார்த்தைக்கு விரோதமாய் முணுமுணுக்கிற ஆவிகளை கர்த்தர் நிறுவனமாக்கிவிடும். ஒவ்வொரு தலை இப்போ ஊரில் போவதற்காக ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை தடை பண்ண பார்க்குற அல்லது பொய்யாய் சட்டத்தை தப்பாய் பயன்படுத்துகிற சத்தர்கள்லாம் நிர்மூலமாக போவதற்காக ஸ்தோத்திரம். கைகள் உடைவதை போல ஆண்டவரை அவர்கள் அதிகாரத்தை நீக்கி போடும். என் தேவனே, யாரையும் மேன்மைப்படுத்தவும் தாழ்த்தவும் உயர்த்தவும் முடியும். ஒரு விஷயம் நிரூபித்திரலும் தொடர்ந்து உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். வரப்போகிற யுத்தங்களுக்கும் போர் செய்திகளுக்கும் பயங்கரங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளை காத்து உங்கள் மகிமையை ஆண்டவரே உமக்காய் அவர்கள் செலுத்திட உதவி செய்யும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஸோ ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற படிப்பு, ஞானம், பதவி, அழகு, அறிவு, செல்வம், ஆசைக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவைகளை கொண்டு ஒருபோதும் உங்களை நீங்கள் மகிமைப்படுத்திக்கிடாதீங்க, மற்றவங்களையும் மகிமைப்படுத்திடாதீங்க. எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் இயேசு ஒருவரே பாத்திரன். பயத்தோடு செலுத்துவோம். God bless you.